நேற்று சமாதானம் பேசினார்கள், இன்று ஏவுகணைகள் பறக்கின்றன. இது என்ன போர் நிறுத்தம்? நண்பர்களே, நேற்றைக்குத்தான் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொன்னார். ஈரானுடன் ஒரு நல்ல ஒப்பந்தம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அவர் அப்படி சொன்ன அதே நேரத்தில் ஹோமூஸ் நீரிணையில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஆளில்லா ட்ரோன்களும் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன. 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் குறிவைக்கப்பட்டன. இதற்கு ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார்? இது வெறும் ஒரு அன்பான அடி, லவ் டேப் என்கிறார். போர் நிறுத்தம் இன்னும் அமுலில் தான் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். இது ஒரு அன்பான அடி, ஏவுகணைகள் பறக்கின்றன, குண்டுகள் வெடிக்கின்றன. இது அன்பான அடி என்று எப்படி சொல்ல முடியும்? கடந்த ஒரு 70 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த போரில் இன்றைய நாள் மிக குழப்பமான ஒரு நாள். இடி இடித்தால் மழை வரும் என்பார்கள். ஆனால் இங்கே இடி இடிக்கிறது, அதே நேரம் சமாதான பேச்சுவார்த்தையும் நடக்கிறது. பாருங்கள், இன்றைய தினம் என்ன நடக்கிறது என்பதை ஆழமாக பார்க்கலாம். நேற்றைய தினம் மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை ஒரு 6:32 அமெரிக்காவினுடைய சென்காம் ஒரு அவசர அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறது. எந்த காரணமும் இல்லாமல் எங்கள் கடற்படை கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது, ஆனால் நாங்கள் அதை இடைமறித்து விட்டோம், எந்த கப்பலுக்கும் சேதமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் ஈரானினுடைய வாதம் முற்றிலும் நேர்மாறாக இருக்கிறது. அமெரிக்க படைகள் தான் ஈரானிய எல்லையான ஜாஸ்க் அருகே எங்கள் எண்ணெய் கப்பலை தாக்கினார்கள். அதனால் தற்காப்புக்காக பயங்கரவாதிகளான அமெரிக்க படைகள் மீது நாங்கள் திருப்பி அடித்தோம், அதில் அவர்களுக்கு பெரும் சேதம் என்று ஈரான் சொல்லுகிறது. இதுக்காக ஈரான் பயன்படுத்தியது சாதாரண ஆயுதங்களும் அல்ல, பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கப்பல் அழிப்பு ஏவுகணைகள் மற்றும் அதிபயங்கர ட்ரோன்கள். நெருப்பில்லாமல் புகையாது என்பது போல அமெரிக்க கப்பல்கள் தப்பியோடியதாக ஈரான் சொல்லுகிறது. அமெரிக்காவோ எந்த சேதமும் இல்லை என்கிறது. ஆனால் ஈரானின் காஷிம் தீவிலும் பண்டார் அப்பாஸிலும் பெரும் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக மறுக்க முடியாத செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார் என்பதை ஆழமாக கவனிப்போம். ABC தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் சொல்லுகிறார், போர் நிறுத்தம் தொடர்கிறது, இது வெறும் ஒரு அன்பான ஒரு அடி, லவ் டேப் தான் என்று அவர் உறுதியாக சொல்லுகிறார். ஆனால் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் என்ன எழுதுகிறார்? எங்களுக்கு எந்த சேதமும் இல்லை, ஆனால் எங்களை தாக்கிய ஈரானிய படைகளை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என்கிறார். அது மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது உடனடியாக அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாவிட்டால் இனி வரும் காலங்களில் அவர்களை இன்னும் மோசமாக அடித்து நொறுக்குவோம் என மிரட்டுகிறார். ஒரு பக்கம் அன்பான ஒரு அடி என்கிறார், மறுபக்கம் அடித்து நொறுக்குவோம் என்கிறார். ஒரே மனிதர் ஒரே மணி நேரத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். இது ட்ரம்பின் ஒரு அரசியல் தந்திரம். பாம்புக்கு தலையையும் காட்டி மீனுக்கு வாலையும் காட்டும் ஒரு வேலை இது. ஈரானுக்கு இது ஒரு மிரட்டல், அமெரிக்க மக்களுக்கு இது ஒரு ஆறுதல், உலக நாடுகளுக்கு போர் பெரிதாகவில்லை என்ற ஒரு சமிக்ஞை. மூன்றையும் ஒரே கல்லில் அடிக்க பார்க்கிறார் ட்ரம்ப். இங்கே 2 மிக முக்கியமான ரகசியங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது, ட்ரம்ப் தன்னுடைய கடல் வழி பாதுகாப்பு திட்டமான ப்ரொஜெக்ட் ஃப்ரீடமுக்கு சவுதி அரேபியாவிடம் ஆதரவு கேட்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய வளைகுடா கூட்டாளியான சவுதி அரேபியா திட்டவட்டமாக முடியாது என்று கை கழுவி விட்டது. 2வது, கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரானை தாக்குவதற்கு முதல் ட்ரம்ப் தன்னுடைய நேட்டோ கூட்டாளி நாடுகளுக்கு இந்த தகவலையும் சொல்லவில்லையாம். இதனால் நேட்டோ நாடுகள் கடும் அதிர்ச்சியிலும் கோபத்திலும் இருக்கின்றன. கூட்டாளிகள் எல்லாம் விலகி நிற்க ட்ரம்ப் இப்போது தனிமரமாக நின்று போராடி கொண்டிருக்கிறார். லாய்ட்ஸ் லிஸ்ட் என்ற கடல்சார் புலனாய்வு அமைப்பு ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. ஈரான் இப்போது பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் என்ற ஒரு புதிய அரசாங்க அமைப்பையே உருவாக்கியுள்ளதாம். எதுக்கு இப்படி ஒரு புதிய ஒரு அமைப்பு? அதை உருவாக்கி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த வழியாக செல்லக்கூடிய ஒவ்வொரு கப்பலுக்கும் அனுமதி அளிக்கப் போகிறார்கள் இந்த அமைப்பினூடாக. அதற்காக ஒரு கப்பலுக்கு $1 மில்லியன் மேல் சுங்க வரியும் வசூலிக்கப் போகிறார்களாம். சுருக்கமாக சொன்னால், ஹோமூஸ் நீரிணைக்கு ஈரான் தான் இப்போது டிராபிக் போலீஸ். அமெரிக்காவோ கடல் வழி அனைவருக்கும் சுதந்திரமாக திறந்திருக்க வேண்டும் என்கிறது. ஈரானோ நாங்கள் தான் இதை முழுமையாக கட்டுப்படுத்துவோம் என்கிறது. இந்த 2 எதிர் துருவங்களை எப்படி இணைக்கப் போகிறார்கள் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. இவ்வளவு கலைபரங்களுக்கு நடுவிலும் பேச்சுவார்த்தை என்ற கயிறு இன்னும் அறுந்துவிடவில்லை. அதுதான் மிக முக்கியம். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர், நாங்கள் அமெரிக்காவுடனும் ஈரானுடனும் இரவு பகலாக தொடர்பில் இருக்கிறோம் என்கிறார். ட்ரம்ப்பும் இதை ஆமோதிக்கிறார். அமைதி பேச்சுவார்த்தை மிக சிறப்பாக போகிறது. அணுசக்தி விவகாரத்தில் அவர்கள் சம்மதித்து விட்டார்கள். ஆனால் நாளைக்கே அவர்கள் அதை மறந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்.
கத்தியை தீட்டுவதிலும் கவனம், சமாதான புறாவை விடுவதிலும் கவனம் என்பது போல ஒரு பக்கம் ஏவுகணைகள் பறக்கின்றன, மறுபக்கம் அமைதி பேச்சுவார்த்தையும் நடக்கிறது. இது வரலாற்றில் காணாத ஒரு விசித்திரம். ட்ரம்ப் இது ஒரு அன்பான அடி என்று சொன்னார். ஈரான் இது ஒரு பதிலடி என்று சொன்னது. சவுதி நாங்கள் வரமாட்டோம் என்று ஒதுங்கிக் கொண்டது. நேட்டோ நாடுகள் எங்களிடம் ஏன் சொல்லவில்லை என்று சொல்லி கொதிக்கின்றன. தொழில்நுட்ப ரீதியாக போர் நிறுத்தம் இன்னும் இருக்கிறதாம், ஆனால் வானத்தில் ஏவுகணைகள் பறக்கின்றன. ஒப்பந்தம் வரலாம் என்கிறார்கள். அதே நேரம் முழுமையான போர் வெடிக்கலாம் என்றும் அஞ்சுகிறார்கள். இந்த 70 நாட்களில் உலகம் இப்படிப்பட்ட பயங்கரங்களை சாதாரணமாக பழகி கொண்டதுதான் மிகப்பெரிய ஒரு சோகம். ஏவுகணை தாக்குதலை ஒரு நாட்டின் அதிபர் அன்பான ஒரு அடி என்கிறார் என்றால் இது உலக அமைதியா அல்லது உலக முட்டாள்தனமா? மீண்டும் அடுத்த பதிவில் பேசுவோம். நன்றி.